ஆசிரியரை பார்க்க வந்தான் ஒரு மாணவன். அவன் முகம் மிகவும் வாடியிருந்தது. ஆசிரியர் என்ன ஆயிற்று என்று கேட்டார். அவன் கூறினான், ஐயா, ஒருவனை கோபத்தில் கண்ணா பின்னாவென்று திட்டிவிட்டேன். அவன் மிகவும் மனமுடிந்து போய்விட்டான் என்று கூறினார். இப்பொழுது எனக்கு அதை நினைத்து மிகவும் மனது கஷ்டப்படுகிறது. இதை நிவர்த்தி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசிரியரிடம் கேட்டான். ஆசிரியர் சொன்னார், ஒரு முட்டை பஞ்சை வாங்கு, அதை உயரமான ஒரு இடத்திலிருந்து கீழே கொட்டு, மறுபடியும் அதை எல்லாவற்றையும் அதில் பையில் எடுத்து நீ திரும்பி வா என்று கூறினான். அவனும் போனான். அதை போல் செய்தான். ஆசிரியரே பறந்து போன பஞ்சை சேகரிக்க இயலவேனே என்று மிகவும் வருத்தத்தோடு வந்து கூறினான். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், ஆம், வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் அப்படியே, கொட்டிவிட்டால் எடுக்க முடியாது என்றார். நாம் எப்பொழுதும் கவனமாக பேச வேண்டும். வேதத்திலே நீதிமொழிகள் 21:23 நாம் பார்க்கும் பொழுது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய நாவை, வார்த்தைகளை நாம் கவனமாக மற்றவர்களிடம் பேசுவோம். ஏனென்றால் அது மிகவும் பவர்ஃபுல்லானது. நாம் பேசிவிட்டு திரும்பி நாம் நினைத்தாலும் எடுக்க முடியாது. அவர்களாக அதை மன்னித்தால் உண்டு. எனவே ஒவ்வொரு வார்த்தைகளும் நிதானித்து கவனமாக மற்றவர்களிடம் பேசுவோம். மற்றவர்களுக்கு நாம் இன்பத்தை கொடுப்போம், துன்பத்தை கொடுக்க வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.